குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷனிலிருந்து ஜெயலட்சுமி ஸ்ரீராம். சனி பெயர்ச்சியின் பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையிலே துலாம் ராசியை சேர்ந்த உங்களுக்கு சனி பகவான் என்ன பலன்களை கொடுப்பார் என்று தெரிந்து கொள்ளலாம். கோச்சாரத்திலே ஒரு கிரகமானது மாறும் பொழுது அதை வைத்துக்கொண்டு நம்மால் சொல்லப்படும் பலன் ஒரு 30% மட்டும்தான் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்திலே உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் நல்ல துல்லியமான பலன்களை நாம் கூற முடியும். இருந்தாலும் இதை நீங்கள் ஒரு அளவுகோலாக வைத்துக்கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4க்கும் 5க்கும் சொந்தக்காரரான இந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்திற்கு சென்று அமரப்போகின்றார். இதன் மூலமாக உங்களுடைய எதிரிகளை முறியடிப்பார். கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீர்கள். வாராத கடன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். பணச்சிக்கலிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வருவீர்கள். இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகளின் பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் என்று இதை சொல்லலாம். காரணம், ரொம்ப நாளாக நீங்கள் காத்து கிடந்தீங்க இல்லையா? பல முயற்சிகள் செய்துவிட்டு அதற்குண்டான பலன் உங்களுக்கு கைமேல் கிடைக்கவில்லையே என்று நீங்கள் பல காலமாக காத்து கொண்டிருந்தீர்கள். அதற்குண்டான பலன் உங்களுக்கு இப்பொழுது கைக்கு வந்து சேரும். சனி பகவான் உங்களுடைய மறைவு ஸ்தானத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 3ஆம் பாவத்தையும் 12ஆம் பாவத்தையும் பார்க்க போகின்றார். இதன் மூலமாக சகோதர சகோதரிகள் வழியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சிக்கல் இல்லாமல் வந்து சேரும். அவர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது குடும்ப சொத்து ஏதாவது இருந்தால் அவர்கள் உங்களுக்காக விட்டுக் கொடுப்பார்கள். அயல்நாடு செல்ல வேண்டும் என்ற உங்களுடைய நீண்ட நாள் கனவு மேம்படக்கூடிய ஒரு நேரமாக இதை கொள்ளலாம். சில சமயம் நீங்கள் புது இடமோ வீடோ வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும். வெளிநாட்டிற்கு சென்று சம்பாதிக்க நினைப்பவர்களுக்கு உகந்த நேரமாக இதை கொள்ளலாம். இதை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன் என்று நினைக்கின்றேன். சில சமயம் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். முக்கியமாக உங்களுடைய தாயின் உடல் நலத்திலே நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இதை கொள்ளலாம். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.